வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி மலர். முதல்ல கிரக நிலைகளை நம்ம பார்த்துடலாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மீனத்தில் சுக்கிரன், புதன், ராகு, சனி ஆகிய 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. 5ஆம் இடம் மேசத்தில் சூரியன், சந்திரன். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு அதிபதி ரிஷபத்தில் குரு அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல நீச்ச செவ்வாய் அமர்ந்திருக்காரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கன்னியில் கேது அமர்ந்திருக்காரு. இந்த வாரம் சந்திரனுடைய அமைப்பு மட்டும் பரிவர்த்தனை மேசத்திலிருந்து கடகத்திற்கு பரிவர்த்தனை பெற்று அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக உச்சம் பெற்று நீச்சபங்க அமைப்பில் சந்திரன் அமர பெற்று இருக்கிறாரு. அடுத்த கடைசியாக இந்த வாரத்தின் இறுதியில் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவார். அப்போ இந்த வாரம் பார்க்கும் பொழுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடன் சனி இணைவதனால உங்களுடைய 6க்குடையவரும் லாபாதிபதியமாக வரதனால சிறப்பான சில நல்ல விஷயங்கள், குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் மனதில் இருந்த நீண்ட நாள் ஆசைகள் இப்போது நிறைவேறும். குடும்பத்தாருடன் வெளி பயணங்கள், வெளி சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பும் கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் படிக்கும் மாணவியர்களுக்கும் படிப்பில் இருந்த தடைகள் விளங்கி நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு உதவியின் மூலமாக உங்களுடைய குடும்ப பாரம் குறைவதன் மூலமாக நிம்மதி உண்டாகும். தொழிலை பொறுத்த வரைக்கும் உதவிகள் இல்லாத இருந்த கடக தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போது தொழில் மூலமாக உதவிகள் கிடைத்து தொழில் சிறப்பாக இருக்கும். வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு பெற்று 6ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்வதன் வேலை அமைப்பு சிறப்பாக இருக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்கின்றன. ஜாதகம் பார்க்கப்படும். எனது அலைபேசி மற்றும் வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள். இது போன்ற பதிவிற்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் மற்றும் அதற்கேற்ற பலன்கள் குறைந்த கட்டணத்தில் சொல்லப்படும். நன்றி, வாழ்த்துக்கள். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.